ரெடி. பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேர் ஊர் டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்ருங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற மேட்டரில் பாதிக்கு மேலே எல்லாம் இன்னும் கோர்ட்டில் தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்கள் பாட்டுக்கு அது சீரியஸாக படமாக எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ, சிக்கா எடுத்தா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம ட்ரெண்ட் மாற்ற போகிறோம்ல சார். எதுக்குடா மாற்றணும்? நல்லா தானே போய் நிற்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்லை சார், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜுங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். யாரா அவன்? டேய் சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க வைக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க உங்களை. அம்மா, நான் சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற? உனக்கு அது ஐடியா ஆகுதா சார் ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? ரஸ்க்கு கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் உன் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுட்ருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுட்ருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத பட்டுக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கம்மா. இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரப்பராதிங்கம்மா.